வணக்கம் மக்களே அனைவருக்கும். என்னுடைய சூழ்நிலை என்னுடைய முகத்திலே தெரியும். நான் எப்படி இருக்கிறேன் என்ன அப்படிங்கிறது சந்தோஷம் இல்லை. சந்தோஷம் எதனால் இல்லைன்னா அது நம்ம சொல்ல முடியாது. சந்தோஷம் அப்படிங்கிறது அது நம்ம உருவாக்கிக்கிறதா இல்லை நம்மளா நினச்சி சந்தோஷம் இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிறதா அப்படிங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த நிகழ்வுக்கு அப்புறம் நான் ஒரு வளர்ப்பு பொண்ணுன்னு சொன்னல, இது கடவுள் ஏன் உணர்த்துறாரு அப்படின்னா, சொந்த பொண்ணுக்கும் அடுத்த பொண்ணுக்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு உணர்த்தி காட்டிட்டாரு. எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது. அதே என் பொண்ணாக இருந்தால் இந்த மாதிரி பண்ணிடுமா, பண்ணாது. இப்போ எத்தனை திட்டி எத்தனை சண்டை வந்தாலும் ஃபோன் பண்ணுறா, பேசுகிறா, எங்கள் பேரன் பேசுகிறான். ரொம்ப முடியலையா ஒன்று ஒப்பனாக சொல்கிறேன், என் பொண்ணு முடுக்கிட்டா, அடித்து முடுக்கிட்டா, அவங்க அதனால தனியாக புழு சாவர அப்படிலாம் சொன்னாங்க. இந்த பூனைக்குட்டி தான் எனக்கு மெயின் காரணம். 2 பூனைக்குட்டியும் விட்டு போட்டு போக முடியல. பெரிய பொண்ணை சமாளிச்சுக்கும். அது ஃபஸ்ட்டு இருந்து பழகி இருக்குது. நான் விட்டு போட்டு போயிருக்கிறேன். அப்போல்லாம் அது இருந்து பழகி இருக்குது. அது இருந்து பழகினால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜன்னல் திறந்து வச்சுன்னா வெளியே போகும், உள்ள வர சாப்பிட்டுட்டு போய்க்கும். ஒருத்தர் சாப்பாடு போட்டு வச்சுட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த சின்ன குட்டி இருக்குது, இப்போ மேலே தூங்கிட்டு இருக்குது பாருங்க, அங்கே இருக்குதா, அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அங்கே அந்த குட்டி என்ன பண்ணுதுன்னா, ஒன்றும் நான் இருக்கணும், இல்லைன்னா அவங்க அம்மா கூட இருக்கணும். அந்த குட்டி 2 பேர்த்தையுமே எதிர்பார்க்குது. அவங்க அம்மா எங்கிட்ட மாதிரி என்னை சுற்றிக்கிட்டே தெரியுது. அது தனியாக போகிறதுக்குன்னு பயம். அதனால எனக்கு அந்த குட்டிக்காகவே நான் போக முடியாமல் உட்காந்துருக்குறப்ப. ஏன்னா வெளியில் போனால் வர தெரிய மாட்டேங்குதுன்னா வீட்டுக்குள்ளே மேலே ஓடிடும். போய் அங்கே பால் கத்தும். நான் அப்புறம் நான் போய் கிட்ட போய் பார்த்தாத்தே ஓடியாருது கூட. அதுக்கப்புறம் வந்துடுது. ஒரு கலைக்கு வீட்டுக்கு ஒரு கலைக்கு வரமாட்டேங்குது. சப்போஸ் நான் ஜன்னல் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சாப்பாடு போட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்க, சின்ன குட்டி போயிட்டு வர தெரியல, எங்கிட்ட மாட்டிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது, ஏதோ ஒரு நாய்க்கு இது பிடிச்சிருந்தா என்ன பண்ணுறது அப்படிங்கிறக்காக பற்றி அதை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நான். மெயின் காரணம் அதுக்காகவே நான் என்னுடைய ஹெல்த்து எவ்வளோ இதாக இருந்தாலும் போகலை. இன்னொரு இது என்ன அப்படின்னா, சந்தோஷத்தை இழந்துட்டோம். சந்தோஷம் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. அதுக்காக நீ போய் காசை கொட்டி சந்தோஷத்தை வாங்கலாம் அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா உனக்கு சந்தோஷம் கிடைக்காது. சிறுபடி தான் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு பாடம் புகுத்திட்டார் சிவபெருமான். என்னுடைய காசையும் இழந்து சில பேர் சொல்கிறாங்க, இப்போ டெய்லி அதவே பேசுகிறீங்களே, வேறு டாப்பிக்கே இல்லையா உங்களுக்கு அப்படின்னு. வேறு டாப்பிக்கில் தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஏதோ போகுதோ அந்த டாபிக் பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த இதுக்கெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஒவ்வொன்றும் நினைக்கும் போது மனசு கஷ்டமாக இருக்குது. என்னால் முடியல. ஏன் இப்படியெல்லாம் கடவுள் நம்மளை சோதிக்கிறார் அப்படின்ட்டு. எங்கள் சித்தப்பா ஊரில் லாஸ்ட் கட்டத்தில் இருக்கார், முடியல ரொம்ப. அவருக்கு இங்கே இருந்துட்டு நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பேன். எனக்கு என்ன பாரு 2 நாளைக்கு ஒருக்கும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசாமே, எனக்கு அது போதும் அப்படிம்பாரு. நான் இந்த மன உளைச்சலில் அவர்கிட்ட பேசாமல் இருக்கிறேன். அதே நேரம் பேச முடியறதில்ல. பேசுகிற மைண்டு வரமான்னு யாருமே ஃபோன் பண்ண மாட்டேங்கிறேன். அப்போ அவர் நினைப்பு இருக்கிறார், இன்றைக்கி நாளைக்கு போயிட்டாருன்னா அதனுடைய வருத்தம் வேதனை எனக்கு தெரியும். அப்போ பேச சொன்னாரே, நம்மளால் பேச முடியலையே, அந்த இந்த சூழ்நிலை நான் பேசாமல் இருக்கிறேன். ஆனால் அவர் போயிட்டாருன்னா திரும்ப எனக்கு கிடைப்பாரா? எங்கள் அம்மாங்க அப்பா அப்படி தான் போயிட்டாங்க, திரும்ப எனக்கு கிடைக்கிறாங்களா? இல்லை. இதுவும் அதே மாதிரி தான். ஒன்று சொல்லிக்கிறேன், சூர்யான் இது பார்த்தாலும் சரி பார்க்காட்டியும் சரி எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. உனக்கு தெரியும் நான் இப்போ எந்த நிலைமையில் இருக்கிறேன், ஃபஸ்ட்டு எப்படி இருந்தேன் அப்படின்னு உனக்கு தெரியும். மதிய லைவில் ஜாலியாக தான் போச்சு. ஆனால் என்னுடைய முகம் எப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கோ. உங்கள்கிட்ட நான் எதையும் எதிர்பார்த்து உனக்கு செய்யலை, சரியா? யூடியூப் சேனல் அதில் ரன் பண்ணி அதில் நீ எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு மென்டாலிட்டியும் இல்லை. ஆல்ரெடி ஒரு சேனல் தூக்கிட்டேன். அதையும் பொருட்படுத்தாமல் நான் நானாக திரும்ப வலையில் விழுந்து என்னுடைய தகுதிக்கு மிஞ்சி நான் செஞ்சுட்டேன். அது எனக்கு வருத்தமாக இருக்குது. இது யார் தப்பு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. புல் நான் தப்பு பண்ண மாதிரி அதை நீ புல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்ன ஃபஸ்ட்டு லைவ் போட்டு யார் பப்ளிக் பண்ணது? நான் பண்ணேன்னா நமக்குள்ளே சண்டை ஒரு நாள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நான் என்ன அமைதியாக போயிட்டேன். அன்றைக்கி நீ ஓவர் மெசேஜ் பண்ண வாட்ஸ்அப்பில், நான் எதையுமே கண்டுக்கல. அன்றைக்கி லாஸ்ட் மினிட்ல தான் சொன்னேன், இப்போது சும்மா மெசேஜ் பண்ணிக்கிட்டு நீ தப்பு பண்ணிவிட்டு அதை மறைக்கிறதுக்காக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது சாரி அதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீ ஏன் உலகிருக்கிற? என்னமோ ஒரு கலைக்கு போய் சாரி கேட்குற, ஒரு கலைக்கு போய் திட்டுற. ஃப்ரெண்ட்ஸ் என்ன திட்டுனே எனக்கு தெரியல அப்படிங்கிற. தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை மிக்க மந்திரம் இல்லைன்னு ஒரு பழமொழி இருக்குது. உனக்கு நான் தாயாக இல்லாமல் இருக்கலாம், சரியா? ஒரு தாயினுடைய ஸ்தானத்தில் தான் நான் இருக்கிறேன். என்னை அந்த மாதிரி நீ பேசி பப்ளிக்கில் அந்த அளவுக்கு கேவலம் பேசி தொடப்பு கட்டியில் இருப்பேன், செருப்பில் அடிப்பேன், என்னோடய செருப்புக்கு சமம் என்னென்னமோ பேசிட்டேன். திரும்பி இப்போ அந்த கொட்டின வார்த்தை அள்ள முடியுமா? சொல்லு, கொட்டின வார்த்தையை அள்ள முடியுமா? நம்ம வேணால் அடித்தா கூட அந்த அடி தழும்பு மறைஞ்சிரும். இந்த வார்த்தை இருக்குதுல்ல, அதில் அப்படியே நெஞ்சில் நின்றுச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது. முத்துநாதன் நீ என்னென்ன சொன்னையோ அவங்கக்கிட்ட பர்சனலாக அதெல்லாம் சொன்னதும் அவங்க தான், வேறு யாரும் இல்லை.
நீ பசங்க என்னென்ன பேசியிருப்பேன் சொன்னேன்ல. தப்பு தப்பாக ஏதாவது தண்ணி போடுறேன்னா நான் சொல்லு. தண்ணி போடணும் எதுக்கு இப்படி இல்லாத போயெல்லாம் சொல்லி கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த சிவபெருமான் அது எனக்கு உண்மையான இதை கொடுத்துருந்தார் அப்படின்னா அந்த நீ வந்து என்ன சொல்லிட்டு அதனுடைய பலாபலன் உனக்கு புகட்டுவார். நான் உன்னை வந்து பழி வாங்க சொல்லி நான் அந்த மெண்டாட்டில் போக மாட்டேன். சரியா? எனக்கு பாடம் புகட்டுவார். நான் இப்போவும் அழுதுகிட்டு பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு வலி, அவ்வளோ வலி இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி அழுகலை, இவ்வளோ தூரம் கூட அழுகலை. பப்ளிக்க போய் என்னை அசிங்கப்படுத்தி திட்டி இப்போ ஒரு ஷார்ட் வீடியோ கூட போட்டிருப்பேன். ஒரு பொண்ணு வந்து 2 சேனல்லையுமே போய் பார்க்காதீங்கன்னு ஒன்று சொல்கிறேன். சேனலை வந்து பார்க்காட்டி பிரச்சனை இல்லை, யாரும் வந்து பார்க்காட்டி எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்குன்னு யாரோ ஒருத்தர் அது இருப்பாங்கள்ல, வயசாயிருச்சு, எனக்கு யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆமாம், எனக்குன்னு ஒருத்தர் இருப்பாங்கள்ல. சேனல் வந்து உங்கள்கிட்ட வந்து ரன் பண்ணி நான் அதுக்காக எக்கச்சக்கமான வேலை செஞ்சு அதுக்கெல்லாம் பார்த்துட்டேன் அப்படி நீ சொல்கிற. எவ்வளோ வந்திருக்கு சொல்லு. நான் உன்னை என்ன நம்பி நான் அந்த இதில் கேட்டால் அடுத்த செகண்டே கொடுத்தனா இல்லையா சொல்லு, அதை மட்டும் சொல்லு. நீ ஒரு சின்ன ஷார்ட் வீடியோவாவது போடு. என் மேலே என்னமோ பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்னமோ திட்டுக்குங்க, எனக்கு அது தேவையில்லை. ஒரு கேட்டால் அடுத்த செகண்டே அதை எப்படி அனுப்பிச்சி வைக்கணும் என்ன அப்படி நான் உடனே பறந்துக்கிட்டு தானே பண்ணினேன். அந்த பிள்ளை அந்த மொபைல் இல்லைன்னா அது அடுத்த செகண்ட் வேலை செய்யறதுக்கு தடையாகுமே அப்படின்ட்டு உடனே நான் பண்ணினேன். நான் புரிஞ்சுக்கோ. ஒரு நேரம் சத்தமாக திட்டுறேன், ஒரு நேரம் மனசு அந்த வேதனை தாங்க மாட்டாமல் அழுகிறேன். அந்த வேதனை என்னையும் அறியாமல் பொங்குது. நான் லைஃப்பில் இந்த மாதிரி நான் அழுது எனக்கு கேவலப்படல. துபாய் கோகிலவாணி கேட்டுச்சு, அம்மா என்னம்மா உங்களுக்கும் சூர்யாவுக்கும் நீ சேனல் ஓப்பன் பண்ணி கொடுத்தில அந்த பொண்ணு. ஆமாடா இப்படிலாம் நடந்துடுச்சு அப்படின்னு. அந்த பொண்ணு எங்கள் பொண்ணு MBA படிச்சு கிளாஸ்மேட். அவங்க இன்ன வரைக்கும் எனக்கு அமௌண்ட் அனுப்பிச்சுட்டு தான் இருக்குது. 1000 500. அந்த பொண்ணு ராஜீவ் 2 பேரும் எனக்கு காசு போடுவாங்க டேப்லெட்டுக்கு நல்லா ஃபஸ்ட்லேருந்து இன்ன வரைக்கும் எனக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் எங்கள் பொண்ணு வந்து டெலிவரி ஆன டயத்தில் வேலைக்கு போகல, 3 வருஷம் 4 வருஷம் வேலைக்கு போகல. அந்த டயத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க என்னைய. ஏன்னா எங்கள் பொண்ணு வேலைக்கு போனால் தான் போட முடியும். அதெல்லாம் ஃபுல்லாக அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஒரு நாள் 2500 என்கிட்ட கையில் வாங்கி தொலைச்சிட்டேன். அப்போ என்கிட்ட போய் தொலைஞ்சிருச்சு. நான் ஃபோன் பண்ணி அழுதேன் அந்த பையன்கிட்ட, ராஜீவ் அப்படிங்கிற பையன்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி அழுதேன். உடனே அந்த 2500 எனக்கு போட்டால் அப்படி, அம்மா டென்ஷன் ஆகாதீங்கம்மா அப்படின்ட்டு. அவங்க ஃபேமிலி எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பாங்க, இருக்கிறாங்க, இப்போ கான்டாக்டில் இருக்காங்க. எனக்கு அவங்க மாத்திரைக்கு ஹெல்ப்புக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. நான் அந்த காசெல்லாம் அவனுக்கு சொல்லாமல் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன் இல்லையா சொல்லு. அந்த பொண்ணுக்கே ஆச்சரியமாக போச்சு, ஏம்மா இப்படி பண்ணுனீங்க, மொபைலாக வாங்கி இவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்ட்டு. அந்த கோகிலா உனக்கு தெரியும், கொடி வச்சு அதை பேங்கில் வச்சு நீங்கள் ஏமா இப்படிலாம் பண்ணினீங்க அப்படின்னு கேட்டுச்சு. என்னமோ தெரியலடா பண்ணிட்டேன் அப்படின்னா. அவங்க MBA படிச்சுக்கப்போ எல்லாத்துக்கும் பிரியாணி செஞ்சு நான் நல்லா செய்வேன் செஞ்சு வைக்க சொல்லுவாங்க. ஒன்றுமே இல்லை, என்னை இந்தளவுக்கு கேவலப்படுத்தி திட்டி அவமானப்படுத்தி என்னை கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டு திட்டி, இந்த சின்ன வயசில் உனக்கு என்ன அந்த வயசில் திட்டுறியே, உனக்கு எப்படி கடவுள் கொஞ்சமாவது காட்ட மாட்டாரா சொல்லு. படித்தேன் நான் எஜுகேஷன் அப்படிங்கிற கொஞ்சம் புரிஞ்சியா நீ. கண்ணா முன்னாடி போட்டு ஹெட் பைட்டு அந்தளவுக்கு பேசினேன். நல்லதோ கேட்டதோ கடவுளுக்கு தெரியும். நம்மளை 2 குழந்தைய வச்சுருக்கணுமே, ஒரு வயசானவங்களை போய் இப்படிலாம் திட்டலாமா அப்படின்னு இல்லை. இப்போ ஜாலியாக உங்களோட வேலையை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கீங்க. என்னால் அப்படி முடியல. இன்னைக்கு 3 நாள் ஆச்சு வீடு க்ளீன் பண்ணி அப்படியே கிடக்குது. கால் வச்ச பிள்ளை குப்பையாக கிடக்குது. என்னால் செய்ய முடியல. என்னால் இந்த உடம்பு வலியும் வேதனையும் நீ வாங்கிவியா, திருப்பி வாங்க முடியுமா? எனக்கு அவ்வளோ மன அழுத்தத்தை கொடுத்துட்டேன். முத்துநாதகிட்ட நீ என்னென்ன சொன்ன டீட்டெயில் அவங்க தான் எனக்கு எல்லாமே சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க அப்படின்னா, மொபைல் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஆதங்கத்தில் சொன்னாங்க. எனக்கு கொடுத்துருக்கோம். நான் சொன்னேன் நான் வாங்க மாட்டேன், தூக்கி போட்டு உடச்சிடுவேன் அப்படின்னு அந்த கோபத்தில் சொன்னேன். அதனால் அவங்க எனக்கு கொடுத்துருமா அப்படின்னு மெசேஜ் போட்டாங்க, கமெண்டில் போட்டிருந்தாங்க. சரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் ஃபோன் நம்பர் கொடுத்து பேசுனது. அப்போ சொன்னாங்க சூர்யா உங்களை பற்றி இப்படியெல்லாம் பேச்சு அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது ரொம்ப ரொம்ப ஃபோன் போட்டு டெய்லி சொல்லிட்டு கிடப்பாங்க. நேற்று என்ன சொன்னாங்க, சூர்யா பற்றி இனிமேல் பேசாதீங்க, சூர்யாவை நான் இப்படி போட்டு கவர் பண்ணி அவங்கள நான் பேச வச்சுக்கிட்டேன், எனக்கு சூர்யாவும் வேணும் நீங்களும் வேணும் அப்படின்னாங்க. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா,
ஒரு பொருளுக்காகத்தான் இங்கிட்ட அங்கிட்டு நாடகம் ஆடுறாங்க. நான் அதுக்கு பின்னாடி சொன்னேன், மொபைலில் சௌமியா அப்பாட்ட கொடுத்துரு, அந்த மொபைலை ஒரு பஸ்ஸில் கொடுத்துருவாருன்னு சொன்னதே அவங்களுக்கு மைண்ட் மாறிடுச்சு. ஓ, நீ நமக்கு வாங்கி கொடுக்க மாட்டாங்க, இதில் வேறு குட்டிச்சி வேறு அடியில் வந்துட்டான், அந்த குட்டிச்சிக்கு இது கொடுத்துருவாங்களோ, இந்த மென்டாலிட்டியில் வந்து அவங்க திரும்ப அங்கிட்டு பல்ட்டி அடித்தாங்க. இப்போ நான் வந்து சுத்தமாக பிளாக் பண்ணிட்டேன். எனக்கு வேண்டாம். என்ன பொருள் கொடுத்து தான் அவங்க அன்பை காட்டணும் அப்படின்னா எனக்கு வேண்டாது. நான் ஒன்று சொல்கிறேன் உனக்கு, நீ காசு என்ன பண்ணுவியோ எது பண்ணி எனக்கு தெரியாது. என்ன தயவு செஞ்சு மொபைல் வந்து நான் என்னை அங்கே வர வச்சு கொடுத்தின்னு வச்சுக்க, ரொம்ப பிரச்சனையாகும். பண்ணலை. உனக்கு மனசில் கொடுக்கணும் இருந்ததுன்னா சௌமியா அப்பாவுக்கு எனக்கு ஒரு மெசேஜ் போடு, ஒரு இதில் ஏதோ ஒரு மெசேஜ் போடு, நார்மல் மெசேஜ் போடு, கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் வருவார், வாங்கி கொண்டாந்து பஸ்ஸு கொடுத்துருவார். என்னமோ ஏன்னா அது வாங்கி 6 மாதம் தான் ஆகுது. இன்றைக்கி தான் 3250 ரூபாய் கட் பண்ண, அதில் இன்றைக்கோட முடிஞ்சுது அது. அப்போ அதை கொண்டு வந்து நான் ஏதோ ஒன்று படிக்கிற யாருக்கோ கொடுத்து வைக்கிறேன், இல்லை என்னமோ ஒன்று ஆகட்டும், தயவு செஞ்சு கொடுத்து விட்டுறேன் மொபைலை. நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நான் மொபைல் ஒரு மொபைல் கையில் பிடிச்சி கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் உன்னைய. என்னுடைய மொபைல் கொடுத்துரு, எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம். அது 23,000 ரூபா போச்சு. எனக்கு 23,000 ரூபா அதில் மந்த்லி கட்டினதுக்கு இஎம்ஐ கட்டினா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க தெரியுமில்ல. தயவு செஞ்சு எனக்கு ஒரு மெசேஜ் போடு, அவர்கிட்ட கொடுத்துரு. நான் அவரை வர சொல்கிறேன் இப்போ ப்ளீஸ்.